கஸ்வத் உஹுத், உஹுதுடைய போர். நேற்றைய தினம் அல்லாஹுடைய அருளால் பத்ருடைய போர்க்களத்தை பற்றி எம்மால் முடிந்த அளவு நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அளித்த முதல் மிகப்பெரிய வெற்றி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த பூமியில் வேரூன்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள், பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த வெற்றி. காஃபிர்களுடைய தோல்வி, முஷ்ரிக்குகளுடைய மக்காவாசிகளுடைய அந்த தோல்வி ஒரு வெறியாக மாறுகிறது. பழிக்கு பழி வாங்குவது குறைஷி காஃபிர்களுடைய பிறப்பிலேயே வேரூன்றிய ஒரு குணம். எப்படியாவது பத்ருடைய போர்க்களத்திற்கு பதிலை அடுத்த ஒரு போர்க்களத்தில் நாம் தந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியோடு மக்காவாசிகள் மக்காவில் தங்களுடைய தயாரிப்பை தயாரிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் இழப்பு பொருளாதார அடிப்படையிலும். இனிமேல் ஷாமிற்கு நிம்மதியோடு வியாபாரம் செய்ய முடியாது. வியாபாரத்தை முழுவதுமாக சுதந்திரமாக செய்ய முடியாது. மதமும் தங்களுடைய மதத்தை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்போடு இருப்பதற்கும் வழி இல்லை. பொருளாதார அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் குல அடிப்படையிலும் என எல்லா அடிப்படைகளிலும் மக்காவாசிகள் தோல்வியை சந்திக்கிறார்கள். எப்படியாவது இதிலிருந்து நாம் விலகி வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கா குறைஷி காஃபிர்களுடைய உள்ளத்திலும் குடிகொள்கிறது. குறிப்பாக இக்ரிமா இப்னு அபி ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அப்துல்லா இப்னு உபை ரபியா, இது போன்ற மக்காவில் உள்ள குறைஷி தலைவர்கள், இவர்களுடைய தந்தை, இவர்களுடைய சாட்சாக்கள் எல்லாம் பத்ருடைய போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள். இக்ரிமா இப்னு அபி ஜஹல் அபூ ஜஹலுடைய மகன், சஃப்வான் இப்னு உமையா உமையா அவர்களுடைய மகன், அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் போன்ற தங்களுடைய குடும்பத்தார்களை இழந்த குறைஷி தலைவர்கள் எல்லோரும் திட்டமிடுகிறார்கள். எப்படியாவது அடுத்த போரை நடத்தியே தீர வேண்டும். அதற்கான பொருளாதாரத்தை நாம் திரட்ட வேண்டும். என்ன செய்வது? அபூ சுஃபியான் ஷாமிற்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டு வந்த அந்த லாபம், பத்திரமா அவர்கள் மக்காவை வந்தடைந்தார்கள். அந்த முழுவதுமான லாபத்தையும் அந்த முழுவதுமான பொருளையும் நாம் முதலீடு செய்து ஒரு போருக்கான தயாரிப்பை செய்ய வேண்டும். அபூ சுஃபியான் மக்காவுடைய வீதிகளில் அழைப்பை கொடுக்கிறார். யா மஅஷர குரைஷ், குறைஷிகளில் முஹம்மது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் எம்முடைய கண்ணியத்தை பாழாக்கி விட்டார்கள், எம்முடைய குடும்பத்தார்களை அழித்து விட்டார்கள், எம்முடைய செல்வமெல்லாம் அச்சுறுத்தக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது. எப்படியாவது நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஷாமிற்கு நாம் செய்து வந்த வியாபார முதலீட்டை நீங்கள் இந்த போருக்காக நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஒரு புதிய போர் தயாராகிறது, அதற்காக முதலீடும் உங்களிடமிருந்து வர வேண்டும். ஷாமிற்கு சென்று வந்த வியாபாரத்தில் 1000 ஒட்டகங்களும் 50,000 தீனார் தங்க காசுகளும் முழுவதும் வியாபார முதலீடாக கிடைக்கப்பட்டது. உஹதுடைய களத்திற்காக கொடுக்கப்படுகிறது. எல்லா குறைஷி தலைவர்களும் எல்லா மக்கா காஃபிர்களும் தங்களால் முடிந்த செல்வத்தை முதலீடு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபாலுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் அதை கூறுகிறான். இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ். காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை தடுப்பதற்காக செலவு செய்கிறார்கள். அவர்கள் செலவு செய்வார்கள், அது நஷ்டத்தை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தும், அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஃபாலுடைய 36வது வசனத்தில் கூறுவதற்கு ஏற்ப எல்லா காஃபிர்களும் ஷாமில் இருந்து கிடைத்த அத்துணை லாபத்தையும் முதலீடு செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த தயாரிப்பை செய்கிறார்கள். சஃப்வான் இப்னு உமையா குறைஷி தலைவர்களில் ஒருவர் தன்னால் விலை கொடுத்து ஒரு கவிஞரை வாங்கி அந்த கவிதையின் மூலமாக மக்காவுடைய வீதிகளில் வேகத்தை அதிகப்படுத்த செய்கிறார். அபு அஸ்ஸா அல்லது அபு இஸ்ஸா என்ற ஒரு கவிஞரை விலைக்கு வாங்குகிறார். அவருக்கு சொல்கிறார், நீ கவிதை படி, முஸ்லிம்களுக்கு எதிராக, ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக கவிதை படித்து ஒரு போருக்கான தயாரிப்பை செய் என்று கூறுகிறார். இன்னும் மக்காவில் உள்ள ஜுபைர் இப்னுல் முத்இம் தன்னுடைய அடிமையான ஹபஷி வஹ்ஷியை அழைக்கிறார். வஹ்ஷி, நீயும் இந்த போருக்கு செல்ல வேண்டும்,
சென்று என்னுடைய சாட்சாவை அந்த முஸ்லிம்கள் எப்படி கொலை செய்தார்களோ அது போன்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சாவாகிய ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிபை நீங்கள் கொலை செய்தே ஆக வேண்டும். அப்படி நீ கொலை செய்தால் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த தயாரிப்பை செய்கிறார்கள். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பனு கினானாவுடைய கோத்திரத்தார்கள், அஹ்லு திஹாமாவுடைய கோத்திரத்தார்கள், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பலமான குறைஷி குடும்பத்தோடு இணைந்த காஃபிர்கள், அஹ்லு திஹாமா, பனு கினானா போன்ற கோத்திரத்தார்கள் எல்லோரிடத்திலும் உதவியை தேடுகிறார்கள். இப்படி மக்கா முழுக்க ஒன்று சேருகிறது. எல்லா அரபுகளும் ஒன்று சேருகிறார்கள். 3000 பேர் இந்த போருக்காக தயாராக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 3000 பேர், 3000 ஒட்டகங்கள், 200 குதிரைகள், 700 கவச ஆடைகளை அணிந்த போர் வீரர்கள். இப்படி மக்காவுடைய படை முழுவதும் தயாராகி மதீனாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது. அபூ சுஃபியான் ஷாமில் இருந்து மக்காவிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்த அபூ சுஃபியான் இந்த போருக்கு தலைமை தாங்குகிறார். அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவியையும் அழைத்துக் கொள்கிறார். ஹிந்த் பின்த் உத்பா இப்னு ரபீஆ அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார். அபூ சுஃபியான் தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு ஹாலித் பின் வலீதை தலைவராக ஆக்குகிறார். இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய படைக்கு இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகனாகிய இக்ரிமாவை பின்னால் சஹாபியாக மாறுகிறார், அவரை தலைவராக ஆக்குகிறார். பொதுவான கொடி அப்துத்தாருடைய குடும்பத்தார்களுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் தான் பத்ர் போர்க்களத்திலும் அந்த போருடைய கொடியை தாங்கியவர்கள். அப்துத்தாருடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவை நோக்கி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் படை கிளம்பி செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைத்த மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அழைப்பு பணியை வேகத்தோடு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் மக்காவில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ், யார் அவர்கள்? ரசூலுல்லாஹ்விற்கு சாட்சா. அவர்கள் எழுதுகிறார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்கு பின்னால் மறைமுகமாக ஈமானை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களில் அவர்களும் ஒருவர். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கடிதம் எழுதுகிறார்கள். 3 நாட்களில் வேகமாக சென்று கடிதத்தை சேர்க்கக்கூடிய ஒருவருடைய கையில் கொடுத்து முஹம்மது ரசூலிடத்தில் இந்த கடிதத்தை கொண்டு சேருங்கள் என்று சொல்கிறார். அவர் வேகமாக செல்கிறார். 3 நாட்கள் கடந்து மதீனாவில் குபாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் குபாவில் இருக்கும் பொழுது அவர்களுடைய கரத்தில் கடிதம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். உபையே, இங்கே வா, இந்த கடிதத்தை படிக்கிறார் உபை ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபிடமிருந்து எழுதப்படும் கடிதம். அபூ சுஃபியான் ஒரு 3000 பேர் கொண்ட படையை கிளப்பிக் கொண்டு மதீனாவை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். போருக்கான தயாரிப்பை நபியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅபை பார்த்து சொன்னார்கள், உபையே, இந்த கடிதத்தை மறைத்துக்கொள், யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதே, அவசரப்பட வேண்டாம், வாருங்கள் மஸ்ஜிதுல் குபாவில் இருந்து மதீனாவை சென்றடைவோம், மஸ்ஜிது நபவியை நோக்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களை அழைக்கிறார்கள், அன்சாரிகளை அழைக்கிறார்கள், இருவர்களிடத்திலும் ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் அது. எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் மஷூரா செய்யாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முடிவை எடுக்க மாட்டார்கள். சொன்னார்கள், இதில் என்னுடைய முடிவு என்னவென்றால், குறைஷிகள் 3000 பேரோடு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், இதை நாம் எப்படி தடுப்பது என்று என்னுடைய முடிவு என்னவென்றால், மதீனாவில் உள்ளே இருந்தே நாம் போராடுவோம். மதீனாவிற்குள் அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தயங்குவார்கள். அப்படியே வந்தாலும் எல்லா வீதிகளிலும் நம்முடைய போர் வீரர்களை நிறுத்துவோம், அம்பெய்தக்கூடிய வீரர்களை நிறுத்துவோம். பெண்கள் வீடுகளுக்கு மேலிருந்து தாக்கட்டும், கீழே இருந்து நாம் தாக்குவோம். இப்படி முழுவதும் மதீனாவில் இருந்து கொண்டே நாம் அவர்களை தாக்குவதற்கு ஆயுத்தமாவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆலோசனையை முன்வைக்கிறார்கள். சஹாபாக்களில், அன்சாரிகளில் வாலிப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவிக்கலாமா? சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்சாரி வாலிப தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு நாளுக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். பத்ருடைய போர்க்களம் திடீரென்று ஏற்பட்ட போர்க்களம்.
அதில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு நாள் வரும், எதிரிகளை நாம் சந்திப்போம் நேரடியாக என்பதைத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளும் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு அனுமதி அளியுங்கள் அவர்களை நேரடியாக தாக்குவதற்கு. மதீனாவில் உள்ளே இருந்தே நாம் தாக்குதலை தொடுத்தால் ஒருவேளை அவர்கள் எண்ணிவிடக் கூடாது நாம் பயந்து விட்டோம் என்று. ஒருபோதும் அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டாம். மதீனாவை விட்டு வெளியே சென்று நாம் போர் புரிவோம். ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? மதீனாவில் உள்ளே இருந்து. அன்சாரிகள் சில வாலிபர்களுடைய விருப்பம் மதீனாவில் வெளியே இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளில் அந்த தோழர்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சஹாபாக்களை போருக்கான தயாரிப்பை செய்ய கூறுகிறார்கள். ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவுடைய பிரசங்கத்தையே இந்த உஹதுடைய போருக்கான தயாரிப்பாக ஆக்குகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றியை பற்றியும் பொறுமையை பற்றியும் உறுதியாக இருப்பதை பற்றியும் ஒற்றுமையோடு போராடுவதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்கிறார்கள். அஸருடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிப்போடு நீங்கள் கிளம்புங்கள் என்று அறிவிப்பை கொடுக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் தங்களால் முடிந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுக்கு உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்து வெளியே வரும் பொழுது 2 கவச ஆடைகளை அணிந்தவர்களாக போருக்கான ஆயுதங்களை தாங்கியவர்களாக வெளியே வருகிறார்கள். வெளியே வரும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்கள்? சஅத் இப்னு முஆத் யார்? அன்சாரிகளுடைய தலைவர். உஸைத் இப்னு ஹுதைர் அவர்களும் அன்சாரிகளுடைய தலைவர். இந்த 2 சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டு வாசலில் அருகில் நின்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், உங்கள் முடிவு மதீனாவில் உள்ளே இருந்து போர் செய்வது. ஆனால் எங்களுடைய சில தோழர்கள் அதற்கு மாற்றமாக மதீனாவில் இருந்து வெளியே சென்று போர் புரிவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முடிவுதான் சிறந்ததென்று நீங்கள் கருதினால் அதையே செய்யுங்கள். எங்களுடைய முடிவுக்காக நாங்கள் உங்களிடத்திலே மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறோம், உங்களுக்கு மாறுபட்டதற்காக. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அந்த உள்ள தன்மையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எந்த ஒரு நபிக்கும் அழகில்லை, கவச ஆடையை அணிந்து போருக்கு புறப்பட்டதற்கு பிறகு எதிரிகளை குறித்து அல்லாஹ் ஒரு தீர்ப்பை அளிக்காமல் அந்த கவச ஆடையை கலட்டுவதற்கு. என்னால் கலட்ட முடியாது, முடிவெடுத்தது முடிவுதான், கிளம்பி செல்லுவோம். ஒரு முடிவை எடுத்ததற்கு பிறகு மீண்டும் அந்த முடிவை மாற்றுவது நபிமார்களுடைய குணம் அல்ல, கிளம்பி செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1000 சஹாபாக்கள் மதீனாவில் இருந்து கிளம்பி செல்ல தயாராகிறார்கள். போர் நடைபெற அல்லாஹ்வுடைய தூதர் உஹுதை தேர்ந்தெடுக்கிறார்கள். உஹுத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான ஒரு இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், இந்த மலையை நாமும் நேசிக்கிறோம், இந்த மலை எம்மையும் நேசிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையிடத்திலே பேசி இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உஹுதுடைய மலையின் மீது ஏறுகிறார்கள். உஹுதுடைய மலை கொஞ்சம் குலுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸ்புத் உஹுத், உஹுதே நிலையாக இரு, ஃபஇன்ன மஅக நபியுன், உன்னோடு நபி இருக்கிறார், வ ஷஹீதான், 2 அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க போகிற ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மலையை நேசித்தார்கள், இந்த இடத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுதை தேர்ந்தெடுக்கிறார்கள். 1000 சஹாபாக்கள் 100 கவச ஆடைகளோடு மட்டும், எந்த ஒரு குதிரையும் எந்த ஒரு வாகனமும் கிடையாது. நேரடியாக 1000 சஹாபாக்கள் கிளம்பி அந்த போருக்காக செல்கிறார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்கு கிளம்பும் பொழுது மதீனாவில் யாரை அல்லாஹ்வுடைய தூதர் அமீராக நியமித்தார்கள்? யாரை நியமித்தார்கள்? தொழுகை நடத்துவதற்காக யாரை மதீனாவில் நியமித்தார்கள்? உம்மு மக்தூம், கண் தெரியாத அந்த நபித்தோழர், அவரையே அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுடைய அமீராக மாற்றுகிறார்கள் தொழுகை நடத்துவதற்காக.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 1000 சஹாபாக்கள் கிளம்பி செல்ல தயாராகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுடைய சரித்திரத்தில் முதலாக நிஃபாக்குடைய தன்மை வெளிப்படுகிறது சிலரிடத்தில். அப்போதுதான் முனாஃபிக் யார் என்று அடையாளம் காட்டப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரால். அவர்களே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். யார்? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளுடைய தலைவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் உள்ளே போர் செய்யலாம் என்று சொன்னவுடன் நான் இதற்கு ஆமோதிக்கிறேன் என்று சொன்னவன். ஏன்? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. வேறு வழியாக போர் நடந்தால் தப்பித்து விடலாம் என்பதற்காக. மதீனாவின் வெளியே சென்று நேரடியாக எதிரிகளை சந்தித்தால் அழிந்து விடுவோம் என்ற அச்சத்தில் தன்னோடு இருந்த தோழர்களிடத்தில் சொன்னான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், தோழர்களே, முஹம்மது ரசூல் ஏதோ சில சிறுவர்களின் பேச்சை கேட்டு எம்முடைய பேச்சை மதிக்கவில்லை. இவர்களுக்கு நாம் இப்போது கட்டுப்பட்டு சென்றால் எமக்கு மரணத்தை தவிர எதுவும் கிடைக்காது. எம்முடைய பேச்சிற்கு மதிப்பை கொடுக்காதவர்களுக்கு நாம் ஏன் மதிப்பை கொடுக்க வேண்டும்? அதனால் இந்த போரில் நாம் கலந்து கொள்ள வேண்டாம், திரும்பி சென்று விடுவோம். நிஃபாக் மரணத்தின் பயத்தை ஏற்படுத்தும். திரும்பி செல்ல தயாராகிறார்கள். 300 பேரை அழைத்துக் கொண்டு அந்த உஹதுடைய களத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் மத்தியில் 300 பேர் மதீனாவை நோக்கி திரும்ப செல்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி 300 பேர் அந்த படையிலிருந்து திரும்பி செல்வதை பார்த்தவுடன் வேகமாக அவர்களை முன் சென்று சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்ட நீங்கள் இப்படி பின்னால் செல்லலாமா? வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவோம், அல்லது எதிரிகளையாவது தடுத்து நிறுத்துவோம். ஒருபோதும் நாம் இப்படி செல்லக்கூடாது என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்னான், இது போராக இருந்திருந்தால் நாங்கள் வருவோம். இது போர் கிடையாது, எம்மையே அழிக்கப் போகின்ற காரியம் இது. 1000 பேர் கிளம்பி வருகிறார்கள், 3000 பேர் கிளம்பி வருகிறார்கள், 1000 பேர் நாம் இருக்கிறோம். எப்படி அவர்களை எதிர்கொள்வது? இது போர் அல்ல, மரணத்திற்காக நாம் செல்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குறித்து சூரா ஆல் இம்ரானுடைய 167வது வசனத்தில் சொல்லுகிறான், முனாஃபிக்குகள் அடையாளம் காட்டப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வக்கீல லஹும் தஆலு காத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அவர்களிடத்திலே வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவோம், அல்லது எதிரிகளையாவது தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னால், லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாகும், இது போர் என்று அறிந்திருந்தால் நாங்கள் பின்தொடர்ந்து வருவோம். இது போர் கிடையாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஈமானை விட குஃபுர் தான் நெருக்கமாக இருக்கிறது. அவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்து வாயளவில் ஒன்றை பேசுகிறார்கள். அவர்கள் எதை மறைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் அவர்களை தெளிவாகவே அவர்கள் எல்லோர்களையும் முனாஃபிக் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சஹாபாக்களுடைய குழுவில் கொஞ்சம் சில தயக்கம் ஏற்படுகிறது. 300 பேர் ஒட்டுமொத்தமாக திரும்பி செல்கிறார்கள். மீதி இருப்பது யார்? 700 சஹாபாக்கள். எதிரி படை 3000 பேர். ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை உடைய படை, ஆனால் தளர்ந்தவர்கள் அல்ல. 300 பேர் இருக்கும் பொழுது 1000 குறைஷிகளை எதிர்த்து போரிட்ட இந்த படைக்கு இந்த எண்ணிக்கை எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 700 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு 3வது ஹிஜ்ரியில் ஷவ்வாலுடைய மாதம் 10வது அல்லது 12வது நாள் உஹதுடைய களத்தை நோக்கி கிளம்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வடிவமாக இந்த படையை பிரிக்கிறார்கள். முதல் படை முஹாஜிர்களுடைய படை. அந்த படைக்கு தலைவராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்குகிறார்கள். முஸ்அப் யார்? முதலாக மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னதாகவே மதீனாவின் தாயியாக அல்லாஹ்வுடைய தூதரால் அனுப்பப்பட்டவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை குறைஷி படைக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்குகிறார்கள். அன்சாரி படைக்கு தலைவர்களாக உஸைத் இப்னு ஹுதைரையும் அல் ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோடு ஹிஜ்ரி 14வது நாள் அல்லது 15வது நாள் உஹதை சென்றடைகிறார்கள். உஹதுடைய களம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும், அதனுடைய கள அமைப்பு எப்படி,
அதனுடைய நிலப்பரப்புடைய அமைப்பு எப்படி, அந்த மலைகளுடைய அமைப்பு எப்படி என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹதுடைய களத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு 50 பேரை தேர்ந்தெடுத்து அம்பை எய்தக்கூடிய வீரர்களாக ஆக்குகிறார்கள். திறமையாக அம்பை எய்தக்கூடிய 50 நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து இந்த மலை குன்றின் மேல் நீங்கள் ஏறுங்கள், இங்கே இருந்து அம்பை எய்த நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த படைக்கு, அந்த குழுவிற்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதராக்குகிறார்கள். அந்த அறிவுரை, அந்த 50 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அறிவுரை வரலாற்றில் மிக முக்கியமாக பதியப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இங்கே ஏறுகிறீர்கள், உங்களுக்கு பின்னால் இருந்து யாரும் எங்களை தாக்கிவிடக் கூடாது. நாங்கள் அழிந்தாலும் அல்லது அவர்கள் வெற்றி கொண்டாலும், அல்லது நாங்கள் வெற்றி கொண்டாலும் அவர்கள் அழிந்தாலும், நான் சொல்லும் வரை நீங்கள் இந்த மலையில் இருந்து கீழே இறங்கி வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் வேறொரு ரிவாயத்தில், உங்களுக்கு பின்னால் இருந்து யாரும் எங்களை தாக்கிவிடக் கூடாது. நாங்கள் அவர்களை வெற்றி கொள்வதை நீங்கள் பார்த்தாலும், அவர்கள் எங்களை வெற்றி கொள்வதை பார்த்தாலும், நாங்கள் கனிமத்துடைய செல்வங்களை கைப்பற்றுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களோடு பங்கு கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது, எங்களோடு பங்கு கொள்ளக்கூடாது. இன்னும் சில ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய பிறங்களை நாங்கள் இறந்து போன சடலங்களாக மாறி எங்களை பறவைகள் தின்பதை நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், பறவைகள் எங்களுடைய சடலங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது நாங்கள் அவர்களுடைய சடலங்கள் மீது நடந்து வருவதை நீங்கள் பார்த்தாலும் சரி, நான் இறங்கி வாருங்கள் என்று சொல்லாத வரை இறங்கி வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான கட்டளை. இப்படி போருடைய அமைப்பாக்கப்படுகிறது. ஒவ்வொரு படையும் அந்தந்த வரிசையில் அமைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கான தயாரிப்பை முழுவதுமாக செய்து முடிக்கிறார்கள். சனிக்கிழமை ஷவ்வாலுடைய மாதம் 3வது ஹிஜ்ரி போர் ஆரம்பிக்கப்படக்கூடிய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 2 கவச ஆடைகளோடு அந்த போர்க்களத்தில் வரிசையை சரிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை உணர்ச்சிப்படுத்துவதற்காக, ஆர்வப்படுத்துவதற்காக தன்னில் இருந்த ஒரு வாளை உருவினார்கள். வாளை உருவி சொன்னார்கள், இந்த வாளை, இதனுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு யார் இதை வாங்குவது? இந்த வாளுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்கு யார் வாங்க தயார்? அபு துஜானா சிமாக் இப்னு ஹரஷா, அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, வீரமிக்க நபித்தோழர். அவர் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், இந்த வாளுடைய ஹக்கு எது? இந்த வாளுடைய ஹக்கு எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாளுடைய ஹக் எதிரிகளுடைய தலைகள், உடம்புகள் வெட்டப்பட்டு இந்த வாள் உடைவதுதான் இந்த வாளுடைய ஹக். ஒரு போர்க்களத்திலே ஒரு போர் வீரரை ஆர்வப்படுத்தக்கூடிய முறையை அல்லாஹ்வுடைய தூதர் கையாளுகிறார்கள். அபு துஜானா அதை வாங்குகிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு நிற தலைப்பாகையை அணுகிறார். அபு துஜானா போர்க்களத்தில் சிகப்பு தலைப்பாகையை அணிந்து விட்டால் மக்கள் சொல்லுவார்கள், மரணத்தை தலைப்பாகையில் அவர் வைத்திருக்கிறார் என்று. அபு துஜானா அந்த வாளை வாங்கி அந்த போர்க்களத்திலே அணிவகுத்து நிற்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி கொஞ்சம் பெருமையோடு நடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற நடையை அல்லாஹ் வெறுக்கிறான். ஆனால் இது போன்ற இடங்களை தவிர, இது போன்ற போர்க்களங்களை தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்று பெருமையோடு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளை அபு துஜானா வாங்கிக் கொள்கிறார். இப்படி முஸ்லிம் படை தயாராகிறது. எதிரி படையில் அபூ சுஃபியானுடைய தலைமையில் 3000 முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் ஒன்று சேருகிறார்கள். ஹாலித் பின் வலீத் குதிரை படையுடைய, வலதுபுற படையுடைய தலைவராக இருக்கிறார். இக்ரிமா இப்னு அபி ஜஹல் இடதுபுறம் இருக்கக்கூடிய படைக்கு தலைவராக இருக்கிறார். யார் யார் எந்த குடும்பத்தார்களுடைய கரத்தில் கொடி கொடுக்கப்படுகிறது? அப்துத்தார்
அப்துத்தாருடைய குடும்பத்தார்களுடைய கரத்தில் கொடி கொடுக்கப்படுகிறது. அபு சுஃபியான் போர் படை வீரர்களை ஆர்வப்படுத்துகிறார். அப்துத்தாருடைய குடும்பத்தார்களை பார்த்து சொன்னார், அப்துத்தாருடைய குடும்பத்தார்களே, பத்ருடைய போர்க்களத்தில் உங்களுடைய கரத்தில் தான் கொடி கொடுக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? கொடியை நீங்கள் கீழே விட்டு விட்டீர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் அழிந்து விட்டார்கள், போரில் நாம் தோல்வி பெற்று விட்டோம். மறுபடியும் உஹதுடைய களத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எங்களால் முடியாது என்று சொன்னால் கொடியை கொடுத்து விடுங்கள். அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் கோபப்படுகிறார்கள். அபு சுஃபியான், என்ன சொல்லுகிறாய்? இன்று பார் எங்களுடைய நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்று. இந்த கொடியை நாங்கள் கீழே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். எதிரியாக இருக்கக்கூடிய முஹம்மதின் படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் தரைமட்டமாக மாற்றியே தீருவோம். அபு சுஃபியான் இப்படி ஒவ்வொருவரையும் வேகப்படுத்துகிறார். கவிஞர்கள் பாடல்களை படித்து குறைஷிகளுக்கு வெறியூட்டுகிறார்கள். பத்ருடைய போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகளை கூறி அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய மரணத்தை நினைவுபடுத்தி ஆர்வப்படுத்துகிறார்கள். குறைஷி பெண்களுடைய, காபிர்களான குறைஷி பெண்களுடைய படைக்கு ஹிந்து தலைமை தாங்குகிறாள், அபு சுஃபியானுடைய மனைவி. பின்னால் சஹாபிய பெண்மணியாக மாறுகிறார்கள். இருந்தாலும் ஹிந்த் அந்த நேரத்தில் உஹதுடைய களத்தில் முஷ்ரிக்கான ஒரு பெண்மணி, அவர்கள் தலைமை தாங்கி பெண்களை பாடல்களை படித்து தஃபுகளை அடித்து ஆர்வப்படுத்துகிறார்கள். இப்படி குறைஷி படை முழுவதும் வெறியூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய களத்தில் தங்களுடைய படையை நிறுத்துகிறார்கள். அபு சுஃபியான் அவரும் உஹதுடைய களத்தில் படையை நிறுத்துகிறார்கள். போர் ஆரம்பிக்கிறது. தல்ஹா இப்னு அபி தல்ஹா அல்-அப்தரி, தல்ஹா இப்னு அபி தல்ஹா குறைஷி படையிலிருந்து கொஞ்சம் வேகமாக முன்னேறுகிறார். எப்படியாவது எதிரிகளை அழித்தே தீருவேன். அவர் ஒரு வீரர், அவரை பார்த்தாலே மக்கள் பயப்படுவார்கள், அவ்வளவு கொழுத்த ஒரு வீரர். அவரை பார்த்தவுடன் முஸ்லிம்கள் கொஞ்சம் தயங்குகிறார்கள், யார் இவரை எதிர்கொள்வது? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, நான் செல்கிறேன் என்று முதலாக தல்ஹா அவரை அழிப்பதற்காக முன்னால் செல்கிறார்கள். தல்ஹா இப்னு அபி தல்ஹா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னே சென்று அவரை கொலை செய்கிறார்கள், அவரை வெட்டி சாய்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், இன்ன லிகுல்லி நபிய்யின் ஹவாரி, ஒரு நபிக்கும் ஒரு விசேஷமான தோழர் உண்டு, என்னுடைய விசேஷமான தோழர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர் அவர். ஜுபைர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் புகழ்ந்தார்கள். போர் கொஞ்சம் வேகமடைகிறது. முஸ்லிம் படையில் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், அலி இப்னு அபி தாலிப், முஸ்அப் இப்னு உமைர், ஹன்பலா போன்ற வீரர்கள், அபு துஜானா போன்ற வீரர்கள் எல்லாம் முன்னேறுகிறார்கள். எதிரி படையில் ஒவ்வொருவர்களுடைய தலையும் பூமியில் உருண்டோடுகிறது. குறிப்பாக அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் முழுவதும் ஒவ்வொருவராக தரைமட்டமாக்கப்படுகிறார்கள். போரிலே எதிரிகளுடைய கொடி கொஞ்சம் கீழே சாய்கிறது. அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் அழிந்து விட்டார்கள் என்பதை தெரிந்தவுடன் குறைஷிகள் கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். அபு துஜானா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாளை கையிலே ஏந்தியவர் உஹது படையில் நுழைந்து ஒவ்வொரு முஷ்ரிக்குகளுடைய தலையையும் வெட்டி சாய்க்கிறார். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வாளை யாரிடத்திலே கொடுப்பது என்று கேட்ட பொழுது நான் அதற்கு ஆசைப்பட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோ அபு துஜானா எங்களுடைய குடும்பம் அல்லாத அபு துஜானாவிற்கு கொடுத்து விட்டார்கள். நான் எண்ணினேன், அபு துஜானா இந்த போர்க்களத்தில் என்னதான் இந்த வாளை வைத்து செய்கிறார் என்று பார்ப்பதற்காக நான் பின்னால் அவரை பின்தொடர்ந்தேன். அவர் எந்த ஒரு முஷ்ரிக்கை பார்த்தாலும் அவரை கொலை செய்யாமல் விடவில்லை. அபு துஜானா அவ்வளவு வேகமாக போரில் முன்னேறி கொண்டே இருந்தார். கொஞ்சம் என்னுடைய உள்ளத்தில் அவர் மீது கொஞ்சம் கோபம் இருந்தது, இவருடைய கரத்தில் வாள் கிடைத்து விட்டது என்று. ஆனால் முஷ்ரிக்குகள் முஸ்லிம்களை சில சஹாபாக்களை கொலை செய்து அவர்களுடைய உடம்பை சல்லடையாக்கும் போதெல்லாம் நான் நினைத்தேன், அபு துஜானா இங்கே வரக்கூடாதா என்று, அபு துஜானா இவர்களை எல்லாம் கொல்லக்கூடாதா என்று. அப்படி அபு துஜானா முன்னேறி கொண்டே இருந்தார். திடீரென்று ஒருவருடைய தலையில் வாளை வைத்தார். ஆனால் அவரை வெட்டாமல் வாளை உயர்த்தி விட்டார். ஏன் என்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, அவர்கள் ஒரு வாளை வெட்டுவதற்காக வைத்தவர்கள் ஒரு பெண்மணி என்று. பெண்களை போரில் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அபு துஜானா அந்த வாளை உயர்த்தி சொன்னார்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று கூறி வாளை உயர்த்தி விட்டார். அந்த பெண்மணி தான் ஹிந்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள். போர் முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஆனா எதிரி படையில் ஒரே ஒரு மனிதர், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக என்று நாலா புறவும் தன்னுடைய பார்வையை அங்கும் இங்கும் திருப்பிக் கொண்டிருக்கிறார். யார்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் படை முன்னேறுகிறது. அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிலை ஏற்பட்டவுடன் குறைஷிகள் காஃபிர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தார்கள். குறைஷி பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆடைகளை உயர்த்தி, அவர்களுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் தெரியும் அளவிற்கு ஆடைகளை உயர்த்தி மலைகளுக்கு மேல் ஏறி ஓட ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதங்களை தங்களுடைய உரைகளின் மேல் வைத்துக் கொண்டு கனிமத்துடைய பொருட்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ். போரில் ஏற்பட்ட முதல் வெற்றி. எந்த ஒரு இழப்பும் பெரிதளவு இல்லாமல் முஸ்லிம் படை முன்னேறுகிறது. ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீரத்தால், அலி இப்னு அபி தாலிப் போன்ற சஹாபாக்களுடைய வீரத்தால், உமர் இப்னு கத்தாப், அபூபக்கர் சித்திக், சஅத் இப்னு முஆத், அபூ தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சஹாபாக்களுடைய வீரத்தால் உஹதுடைய களம் வெற்றியை நோக்கி செல்லுகிறது. இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த போர்க்களத்தை சூழ்கிறது. முஸ்லிம் சஹாபாக்கள் கனிமத்தை எடுப்பதற்காக ஒவ்வொருவரும் போட்டியிடுவதை அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்ட அம்பெய்தக்கூடிய வீரர்கள் பார்க்கிறார்கள். யார் அதன் தலைவர்? யார் அதன் தலைவர்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்பெய்தக்கூடிய வீரர்களுடைய தலைவர். அவர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். அந்த 50 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். போர் முடிவடைந்து விட்டது. எதிரிகள் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். கனிமத்தை முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இறங்கி வரக்கூடாது என்று சொன்னது போர் முடியும் வரைதான். போரே இல்லை, கனிமத்துடைய பொருட்கள் கிடைக்கிறது, நாம் ஏன் இங்கே இருக்க வேண்டும், கிளம்பி செல்லுவோம். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அனஸீதும் மா கால லக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்களிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று மறந்து விட்டீர்களா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆனால் அதையும் புறக்கணித்து 50 சஹாபாக்களில் 40 சஹாபாக்கள் கீழே இறங்குகிறார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதால், ஒரு கட்டளை அவர்களுக்குள்ளேயே விளக்கம் கொடுத்து மீறப்பட்டதால் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து வந்த உதவியை நிறுத்துகிறார். சுப்ஹானல்லாஹ். இப்ப இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், படுகின்ற வேதனைகள் எல்லாம் ஏன்? உஹதுடைய களத்தில் சஹாபாக்களில் சிலர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு தாங்களாகவே சில விளக்கத்தை கொடுத்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதால் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த உதவியும் அந்த போர்க்களத்திலிருந்து நிறுத்தப்பட்டதென்றால், தூதருடைய சுன்னாவை, தூதருடைய வார்த்தைகளை இந்த சமூகம் புறக்கணிக்கும் வரை வெற்றியை எதிர்பார்ப்பதெல்லாம் சாத்தியம் கிடையாது. காலித் பின் வலீத் திரும்பி செல்லக்கூடிய வழியிலேயே வேறு ஏதாவது வழி கிடைக்குமா என்று தேடுகிறார். அம்பெய்தக்கூடிய வீரர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்தவுடன் அறிந்து கொள்கிறார், வாய்ப்பு எமக்கு கிடைத்து விட்டது. மலைகளுக்கு பின்னால் தன்னுடைய படையை திருப்புகிறார். குதிரை படை வீரர்களை என்னோடு வாருங்கள் என்று அழைத்து அம்பெய்தக்கூடிய வீரர்கள் நின்ற மலைக்கு பின்னால் இருந்து மேலே ஏறி பின்னால் இருந்து வருகிறார். அப்துல்லா இப்னு ஜுபைர் திடுக்கிட்டு விடுகிறார். என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கிறார்கள். 9 பேர் தான். ஆனால் பெரும் எண்ணிக்கையுடைய படை தாக்க வருகிறது.
என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறார்கள். அந்த எல்லா சஹாபாக்களும் ஷஹீதாகிறார்கள். பின்னால் இருந்து படை வருகிறது, முன்னால் இருந்து படை ஓடி சென்ற படை திரும்புகிறது. முஸ்லிம்கள் ரெண்டுக்கும் நடுவுல யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்ற அடையாளமே தெரியாத அளவிற்கு நிலைமை மாறுகிறது. முன்னாடி பிரிந்து பின்னாடி வந்தா யார் முஸ்லிம்னே தெரியல. 1000 சஹாபாக்களை யாருக்கு தெரியும்? 3000 எதிரிகள் உள்ள கலந்துட்டா என்ன நிலைமை மாறுகிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உஹதுடைய களத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் தன்னுடைய தந்தையோடு சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இப்லீஸ் அறிவிப்பு கொடுத்தால் மக்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே வலதுபுறம் வருகிறார் இடதுபுறம் வருகிறார் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருந்தான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம்கள் அவருடைய தந்தையை காஃபிர் என்று நினைத்து வெட்ட போனார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபி அபி, அவரின் தந்தை என்று. அவர் முஸ்லிம் தான், ஆனால் யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்று தெரியாமல் நிலைமை மாறியதால் ஹுதைஃபா அவர்களுடைய தந்தையை கொலை செய்வதற்காக முஸ்லிம்கள் முன்னேறுகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் தெரியாமல் முஸ்லிம்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை கொலை செய்து விடுகிறார்கள். முஸ்லிமை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள் என்று. யாரை கொலை செய்ததற்கு? நிலைமையை அறிந்து, இந்த சூழ்நிலை ஏற்படும் என்பதை அறிந்து, பரம்பரையாக ஒரு ஒட்டகம் தன்னுடைய தோட்டத்தில் வந்து தண்ணீர் குடித்தால், தண்ணீர் குடித்த காரணத்திற்காக பரம்பரையாக பகையை ஏற்படுத்தி கொண்ட சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதர் தந்தையை கொலை செய்கிறார்கள் கண்களுக்கு முன்னால். இருந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சொன்னார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஹுதைஃபா மரணிக்கும் வரை நன்மையிலேயே தொடர்ந்திருந்தார். சாஹிபு சிர்ரின் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்தை அறிந்தவர் ஹுதைஃபா இப்னு யமான். அவ்வளவு சிறப்புகளை பெற்ற நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை அறிகிறார்கள். தன்னோடு இருந்த சஹாபாக்கள் அவர்களை பாதுகாப்போடு ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மலை குன்றின் மீது ஏறி சொன்னார்கள், ஹலும்மு இலைய, என்னிடத்திலே எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஆனால் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், என்னிடத்திலே ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த அழைப்பு செவியெடுக்கக்கூடிய நிலைமையில் முஸ்லிம் படை இல்லை. யார் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் சிதறி கிடக்கிறது. ஒரு புறம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தேடுகிறார்கள், இன்னொரு புறம் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் யார் என்று தெரியாமல் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இழப்புகள் தொடங்குகிறது முஸ்லிம் படையில் மிகப்பெரிய இழப்பாக. ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் போரில் வேகத்தோடு நுழைந்து கொண்டிருக்கிறார். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிபை கொலை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்ட வஹ்ஷி, ஜுபைர் இப்னு முத்இமுடைய அடிமை வஹ்ஷி, ஜுபைர் இப்னு முத்இம் ஹம்ஸாவை கொலை செய்தால் என்னை விடுதலை செய்வார் என்பதற்காக ஹம்ஸா எங்கே இருக்கிறார் என்று தேடி செல்கிறார். வஹ்ஷியை கூறுகிறார், பின்னால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். வஹ்ஷி சொல்லுகிறார், ஹம்ஸாவை தேடி உஹதுடைய களத்தில் பயணித்தேன், எங்கே பார்த்தாலும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யாரை எதிர்க்கிறார்களோ அவர்களை கொலை செய்தார், அவர்களை வெட்டி சாய்த்தார். ஹம்ஸாவை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு தைரியம் கிடையாது. மறைந்து 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 ஒளிந்து ஒளிந்து ஹம்ஸாவை எப்படியாவது அம்பால் கொண்டுவிட வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்தேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒருவரை எதிர்த்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தின் பின்னால் இருந்து ஒரு அம்பை எடுத்து அவருடைய முதுகுப்புறத்திலே நான் எறிந்தேன். பின்னால் அவர் இருக்கிறார். முதுகுப்புறத்திலே எறிந்தேன். தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி வழியாக நுழைந்த அந்த அம்பு முன்னால் வழியாக வெளியே வந்தது. முதுகுக்கு பின்னால் நுழைந்து தொப்புளுக்கு கீழே இருந்து அந்த அம்பு வெளியே வந்தது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்னை திரும்பி பார்த்தார்கள். என்னை நோக்கி அவர்கள் ஆயுதத்தை ஏந்தி வந்தார்கள். ஆனால் வரக்கூடிய வழியிலேயே அவர்கள் கீழே விழுந்து மரணித்து விட்டார்கள். நான் அந்த அம்பை எடுத்து என்னுடைய கூடாரத்திலே நான் வந்துவிட்டேன். போர் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல. அந்த போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் நான் படிக்கப்பட்டேன், கொலை செய்தேன். மக்காவில் வந்ததற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டேன். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். முஸ்அப் இப்னு உமைர் பொதுவாக கொடி கொடுக்கப்பட்டு குறைஷி படையின் தலைவராக இருந்தவர் ரசூலுல்லாவை பாதுகாப்பதற்காக முன்னேறுகிறார், கொடியை ஏந்தி கொண்டு. அந்த கொடியை பார்த்தவுடன் குறைஷி காபிர்கள் முஸ்அப் இப்னு உமைரை நோக்கி விரைகிறார்கள். அவருடைய வலக்கரத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடியை அவர்களுடைய கையோடு வெட்டி சாய்க்கிறார்கள். இடது கரத்திலே கொடியை மாற்றுகிறார், இடது கரத்தையும் வெட்டி சாய்க்கிறார்கள். கழுத்திலே கொடியை தன்னால் முடிந்த அளவு தாங்குகிறார், உடம்பையும் வெட்டுகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலைமையை அறிவதற்காக குன்றின் மேல் ஏறி ஏறி முஸ்லிம் படையுடைய நிலைமையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டவுடன் சில மனிதர்கள் வதந்தியை கிளப்புகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவம் முஸ்அப் இப்னு உமைருடைய உருவத்தை ஒற்றிருக்கும். முஸ்அப் இப்னு உமைருடைய உருவம் அல்லாஹ்வுடைய தூதரை போன்றே இருக்கும். அதை அறிந்தவுடன் குறைஷிகள் சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், நாங்கள் கொலை செய்து விட்டோம் மஅதல்லாஹ் என்று வதந்தியை கிளப்புகிறார்கள். முஸ்லிம் படை ஒரு மிகப்பெரிய சோகத்தில் சொல்கிறது. பெரும் சஹாபாக்களுடைய மரணம், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற வதந்தி கேள்விப்படுகிறது. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய சாட்சாவாகிய அனஸ் இப்னு நதர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவில்லை. பத்ருடைய களம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு நீ பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரவில்லை, ஆனால் எதிரிகளை சந்திக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பை எனக்கு நீ ஏற்படுத்தினால் நீ பார்ப்பாய் நான் என்ன செய்வேன் என்று. யாரிடத்திலே பேசுகிறார்? அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் உஹதுடைய களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை என் சாட்சாவாகிய அனஸ் இப்னு நதருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த நேரத்தில் அவர் போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து வந்து கொண்டே இருந்தார். சஹாபாக்கள் சோகத்தில் மூழ்கி இருந்தார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்டார், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்று. அனஸ் இப்னு நதர் சொன்னார், மூது அலா மா மாத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மரணித்தார்களோ அப்படியே நீங்களும் மரணித்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இப்படி என்னுடைய தோழர்களில் சிலர் செய்த இந்த காரியத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பை தேடுகிறேன், இந்த முஷ்ரிக்குகள் செய்கின்ற காரியத்தை விட்டும் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டே போரில் உள்ளே நுழைந்து கொண்டே இருந்தார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன்சாரி தோழர்களுடைய தலைவர். அனஸ் இப்னு நதரை சந்திக்கிறார். சஅதை பார்த்து அனஸ் இப்னு நதர் சொன்னார்கள், யா சஅத் இப்னு முஆத், உனக்கு தெரியுமா, என் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத், சொர்க்கத்துடைய நறுமணத்தை நான் உஹதுடைய அடிவாளத்திலிருந்து நுகர்கிறேன். அனஸ் இப்னு நதர் சொல்லுகிறார். என்று கூறிக்கொண்டே போரில் உள்ளே நுழைந்தார். முடியும் வரை போராடினார். அவர் ஷஹீதானார். 70க்கும் மேற்பட்ட முன் உடம்புடைய காயங்களோடு அவருடைய உடம்பு கைப்பற்றப்பட்டது. யாருடைய உடம்பு என்ற அடையாளம் காட்டப்பட முடியாமல் அனஸ் இப்னு நதருடைய உடம்பு சிதைக்கப்பட்டிருந்தது. ஒரு விரலில் இருக்கக்கூடிய சில அடையாளங்களை கொண்டு அனஸ் இப்னு நதருடைய சகோதரி அவர்கள் சொன்னார்கள், போர் முடிந்ததற்கு பிறகு இவர் என் சகோதரன் அனஸ் இப்னு நதர் என்று ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சஹாபாக்களுடைய மரண இழப்புகள் பெரும் துக்கத்தை நபித்தோழர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்போடு 9 நபித்தோழர்களோடு கொஞ்சம் போரில் இருந்து போருடைய அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றின் அருகிலே ஒதுங்கி இருக்கிறார்கள். 7 அன்சாரி தோழர்கள், 2 முஹாஜிர் தோழர்கள். யார் அந்த 2 முஹாஜிர் தோழர்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 2 நபி தோழர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதில்லாஹ். இந்த 2 முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்து தன்னோடு வந்தவர்கள் மதீனாவாசிகள் 7 பேர். 9 பேரோடு அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குன்றின் மேல் ஏறி முயற்சி செய்கிறார்கள் முஸ்லிம்களை அழைப்பதற்கு, ஆனால் முடியவில்லை.
அல்லாஹ்வுடைய தூதரை தாக்க எதிரிகள் திரும்பிவிடக் கூடாது என்று இந்த 9 பேரும் அந்த போர்க்களத்தையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய திசையை நோக்கி யாராவது திரும்பினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அவரை என்னிலிருந்து திருப்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறார். ஒரு அன்சாரி தோல் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் செல்லவா? தல்ஹா நீ இரு. ஒரு அன்சாரி தோழர் முன்னால் சென்றார், மரணித்தார். இன்னொரு முறை சஹாபா முஹாஜிர்களில் அன்சாரி தோழர்களில் அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் சொன்னார்கள், இதோ மனிதன் என்னை திரும்பி பார்க்க வருகிறார், இவரை யார் திருப்புகிறாரோ அவருக்கு சொர்க்கம். இப்படியே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் செல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஹாவை பொறுமையோடு. அன்சாரி தோழர்கள் ஒவ்வொருவராக சென்று 7 அன்சாரி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக மரணிக்கிறார்கள். மீதி இருப்பது யார்? 2 முஹாஜிர் தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 நபி தோழர்களும் மரணித்ததற்கு பிறகு சொன்னார்கள், நாம் நீதத்தோடு அவர்களிடத்திலே நடந்து கொள்ளவில்லை போலும் என்று. ஏன்? அன்சாரிகள் அவர்கள் எல்லோரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். சஅத் பின் முஆத் அம்பை கீழே கிடைக்கக்கூடிய அம்பை எல்லாம் எடுத்து எடுத்து எதிரிகளை நோக்கி எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை எரி சஅத், அவரை எரி சஅத். அம்பு தீர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அம்பை எடுத்து வருகிறார்கள். ஒரு அம்பை கொடுத்து சொன்னார்கள், யா சஅத், இதை கொண்டு நீ எரி, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். யார் சொன்னது? யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாரீഖுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பார்த்து என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னது யாரை பார்த்துதான்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து எட்டி எட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் அமருங்கள், நீங்கள் எதிரிகளுடைய அம்பால் நீங்கள் தாக்கப்படக்கூடும். அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய முதுகுக்கு பின்னால் வாருங்கள், நெஞ்சுக்கு பின்னால் இருங்கள். நஹ்ரி தூன நஹ்ரிக யா ரசூலல்லாஹ், என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பின்னால். எந்த அம்புகளும் வந்தாலும் நான் தாங்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு அம்புகளை தாங்குகிறார். அவரால் முடியவில்லை, ஆயுதங்கள் எல்லாம் கீழே விழுகிறது. கரங்களால் தாங்குகிறார், விரல்கள் துண்டிக்கப்படுகிறது, விரல்கள் துண்டிக்கப்படுகிறது. முடியவில்லை அவர்களால், அவர்களுடைய ஒட்டுமொத்த கரமும் செயலிழக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள், இந்த பூமியில் நடந்து செல்லக்கூடிய ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உஹுதுடைய களத்தை பற்றி நினைவுபடுத்தப்பட்டால் சொன்னார்கள், ذَلِكَ الْيَوْمُ كُلُّهُ لِطَلْحَةٍ كُلُّهُ لِطَلْحَةٍ. அந்த நாள் முழுவதும் தல்ஹாவுடைய நாள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் முழு உடம்பும் அம்பால் தாக்கப்படுகிறது. இருந்தாலும் உத்பா இப்னு அபி வக்காஸ் குறைஷி படையில் காஃபிராக இருக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் உடைய சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸ் என்ற காஃபிர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அம்பை எய்துகிறார், கல்லை எறிகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் அது பட்டு காயத்தை ஏற்படுத்துகிறது. முதல் காயம் உதட்டின் அருகிலே அம்பு துளைக்கப்பட்டு கல் எறியப்பட்டு ஒரு பல் உடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லா இப்னு கமிஆ என்ற ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற இடத்தை அடைந்து வாளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குவதற்கு முற்படுகிறார். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் தன்னால் இருந்த கவசத்தால் அதை தடுக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கவசம் முழுவதுமாக பாதுகாக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த கவச ஆடையில் பட்டு அதில் இருந்த 2 முள் அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 கன்னத்திலும் பதிகிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் உடைக்கப்படுகிறது. 2 கன்னங்களும் அந்த கவச ஆடையில் இருந்த அந்த முட்களால் துளைக்கப்படுகிறது. முகமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்தத்தால் சூழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் வேதனை தாங்க முடியாமல் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் இரத்தக்கரையை ஏற்படுத்தி இவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பானா?
அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 128வது வசனத்தை உடனடியாக இறக்குகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷை, நபியே இதை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான். அல்லாஹ் நாடினால் வெற்றி, அல்லாஹ் நாடினால் தோல்வி. நபியின் முகத்தை காயப்படுத்தியதால் எல்லாம் அல்லாஹ் அவர்களை இப்படி தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த மக்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ், அறியாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் இந்த பாவத்தை. யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை மன்னித்து விடு, ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்கள் யா அல்லாஹ் இந்த அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம் படை நிலை கொள்கிறது. காஃபிர்கள் வெற்றியுடைய விளிம்பை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனையால் மீண்டும் அந்த வெற்றியை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையில் இருந்த பொழுது அவர்களோடு 2 வெள்ளை ஆடைகளை உடுத்துக்கொண்டு நாங்கள் இதுவரை பார்த்திராத சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் கேட்டோம், இவர்கள் யார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள் ஜிப்ரீல், மீகாயில். சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய உதவி வருகிறது. முஃமின்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தேட ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர் எங்கே என்று தேடி தேடி அலைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த இடத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம் காண்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதற்கு ஒரு மனிதர் போராடி கொண்டே இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் அவர் யார் என்று தெரியாது, இருந்தாலும் என் உள்ளம் சொன்னது அவர் தல்ஹாவாகத்தான் இருப்பார் என்று. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எங்களுடைய மக்காவாசிகளில் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நேரத்திலே பாதுகாத்துக் கொண்டிருப்பார் என்று நான் நினைத்தேன். 2வது முறை முன்னேறினேன். மறுபடியும் ஒருவர் அவரை பாதுகாப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் மறுபடியும் நினைத்தேன் அவர் தல்ஹாவாகத்தான் இருப்பார் என்று. நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்னோடு ஒன்று சேர்ந்தார். அவரும் என்னிடத்திலே பறவை போன்று வந்து சேர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நானும் அபு உபைதாவும் வந்து சேர்ந்தோம். தல்ஹா அதுவரை தன்னுடைய உயிரை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்துக் கொண்டிருந்த தல்ஹா அபூபக்கரும் அபு உபைதாவும் வந்தவுடன் அப்படியே மயங்கி விழுகிறார். தன்னால் முடியவில்லை, மயங்கி விழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தோழரை நீங்கள் காப்பாற்றுங்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள். ஃபக்கத் அவுஜப், அவர் ஒன்றை கடமையாக்கி கொண்டார். யா ரசூலல்லாஹ், தல்ஹா எதை கடமையாக்கி கொண்டார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தல்ஹா சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையை அபூபக்கர் சித்திக் பார்க்கிறார்கள், அபு உபைதா பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் மாட்டியிருந்த அந்த 2 முட்களையும் எடுப்பதற்கு அபூபக்கர் சித்திக் தயாராகும் பொழுது அபு உபைதா சொன்னார்கள், யா அபூபக்கர், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாயா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாயா? அபூபக்கர் சொன்னார்கள், சரி நீ எடுத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கன்னத்தில் தன்னுடைய உதட்டை வைத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வலிக்காமல் தன்னுடைய பற்களால் அந்த முள்ளை அபு உபைதா வெளியே எடுக்கிறார். அவருடைய ஒரு பல் உடைகிறது. 2வது முறை அபூபக்கர் சித்திக் 2வது முள்ளை எடுப்பதற்கு தயாராகிறார்கள். அபு உபைதா சொன்னார்கள், யா அபூபக்கர், இந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுப்பாயா, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும். அபூபக்கர் சொன்னார்கள், சரி எடுத்துக்கொள். 2வது முள்ளையும் அபு உபைதா எடுக்கிறார். அவருடைய இன்னொரு பல் உழைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னார்கள், உங்களுடைய தோழரை நீங்கள் பாதுகாருங்கள், அவர் ஒன்றை கடமையாக்கி கொண்டார் என்று. யார்? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் அவர்களும் அபு உபைதாவும் கொஞ்சம் காயத்தை ஆற்றுவதற்கு மருந்தை இடுகிறார்கள். அபு உபைதா மீண்டும் எழுந்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க நின்று விடுகிறார். கைகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. கைகளில் உள்ள விரல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த விரல் துண்டிக்கப்படும் பொழுது அபு உபைதா சொன்னா ஹஸ் அல்லது ஹிஸ், வலியால் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்கள்
விரல் துண்டிக்கப்படும் பொழுது ஹஸ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தால் மலக்குகள் இந்த இடத்தை விட்டு உன்னை உயர்த்தி இருப்பார்கள் மேலே என்று. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு சிறப்புகளை பெற்ற தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு போராடுகிறார். அபூபக்கரும் அபூ உபைதாவும் அந்த இடத்திலே வந்தவுடன் பெரும்பெரும் சஹாபாக்கள் அங்கே வந்து சேர்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் எல்லோரும் வந்து சேர்கிறார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக முன்னால் இருக்கும் பொழுது ஒரு அம்பு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணை துளைக்கிறது. கண் உள்ளே அம்பு செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணில் அம்பு துளைத்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். கத்தாதாவுடைய அந்த அம்பை எடுத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த கண்ணை குணப்படுத்தி இவருக்கு. அல்லாஹ் அதை குணப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி பெரும் இழப்புகளோடு உஹதுடைய களம் நடந்து கொண்டிருக்கிறது. உபை இப்னு கலஃப் குறைஷி படையில் குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒருவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி முன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து விட்டான். கேட்கிறான், எங்கே முஹம்மத்? அவர் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற முடியாது, அவர் அழிந்தால் அவர் அழிந்தே ஆக வேண்டும் என்று முன்னால் வருகிறான். சஹாபாக்களில் சிலர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அவரை நாங்கள் தாக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை வரவிடுங்கள் என்று. வரவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஈட்டியை எடுத்து அவனை நோக்கி எறிந்தார்கள். அவனுடைய உடம்பில் அது படாமல் அவனுடைய கழுத்து பகுதியை கொஞ்சம் உராசி சென்றது. ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது. அது பட்டவுடன் பதறிக்கொண்டு குறைஷிகளிடத்திலே ஓடி சென்றான். முஹம்மது என்னை கொன்று விட்டார் என்று. குறைஷிகள் சொன்னார்கள், சின்ன காயம் தானப்பா, ஏன் இப்படி இதற்கு கதறுகிறாய்? அவர் என் இடத்திலே சொன்னார், ஒரு நேரத்தில் உன்னை நான் கொலை செய்தே தீருவேன் என்று போர்க்களத்தில். இப்போது அது நடந்து விட்டது. அவர் என் மீது துப்பி இருந்தால் கூட நான் செத்திருப்பேன். அதே வேதனையில் மக்காவிற்கு செல்லக்கூடிய வழியில் உபை இப்னு கலஃப் கொல்லப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி குறைஷிகள் வெற்றியுடைய விளிம்பில் வருகிறார்கள். முஸ்லிம் படை பின்னால் ஓட ஆரம்பிக்கிறது. கிடைக்கின்ற உடம்புகளை எல்லாம், வெட்டி சாய்க்கப்பட்ட முஸ்லிம்களை எல்லாம் குறைஷி காஃபிர்கள் சல்லடையாக்குகிறார்கள். போர்க்களத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகும் உடம்புகளை வெட்டி சாய்க்கிறார்கள். கைகள், கால்கள், தலைகள் என துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது உடம்புகள், முஸ்லிம்களுடைய உடம்புகள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பை ஹிந்த் அபூ சுஃபியானுடைய மனைவி வயிற்றை பிளந்து ஈரலை எடுத்து கடித்து துப்புகிறார். இன்னும் சில ரிவாயத்தில் அவருடைய மர்மஸ்தானம் மறுக்கப்படுகிறது. இன்னும் சில ரிவாயத்தில் குடலை எடுத்து மாலையாக ஹிந்த் அணிந்து கொள்கிறாள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சஹாபாக்களுடைய உடம்புகள் எல்லாம் சல்லடையாக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. அபூ சுஃபியான் வெற்றியின் விளிம்பில் வந்துவிட்டோம் என்ற ஒரு பேராசையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி அழைகிறார். ஐன முஹம்மத், ஐன அபூபக்கர், ஐன உமர்? எங்கே முஹம்மத், எங்கே அபூபக்கர், எங்கே உமர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு நீங்கள் பதிலளிக்காதீர்கள். அதற்கு பிறகு சொன்னான், ஹுபுல் என்ற சிலை உயர்ந்து விட்டது, ஹுபுல் உயர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவனுக்கு பதிலளிக்க கூடாதா? யா ரசூலுல்லாஹ், என்ன பதிலளிப்பது? சொல்லுங்கள், அல்லாஹு அஅலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு அஅலா, அல்லாஹ் தான் உயர்ந்தவன். அபூ சுஃபியான் மறுபடியும் சொன்னான், உஸ்ஸா லா துஸ்ஸா, உஸ்ஸா எங்களிடத்திலே இருக்கிறது, உஸ்ஸா என்ற சிலை எங்களிடத்திலே இருக்கிறது, உங்களிடத்திலே உஸ்ஸா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவனுக்கு பதிலளிக்க கூடாதா? யா ரசூலல்லாஹ், எப்படி பதிலளிப்பது? அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹ்வே எங்களுக்கு பொறுப்பாளன், உங்களுக்கு பொறுப்பாளன் இல்லை என்று சொல்லுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும். அபூ சுஃபியான் அந்த இடத்தில் இருந்து வெற்றியின் நிம்மதியோடு திரும்பி செல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நிலைமையை அறிந்து எதிரிகள் சென்றதற்கு பிறகு கொஞ்சம் கீழே இறங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழரையும் பெயரிட்டு அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை தேடுங்கள், எங்கே அவர்? குறிப்பாக கேட்டார்கள், சஅத் இப்னு ரபீஅ எங்கே? சஅத் இப்னு ரபீஅ எங்கே? ஸைத் இப்னு சாபித்தை அனுப்பினார்கள், யா ஸைத்
சஅதை தேடி வா, அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு என் சலாமை எடுத்து சொல். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு ரபீஅ மீது வைத்திருந்த பாசம். ஸைத் இப்னு தாபித் சொல்கிறார்கள், நான் சஅதை தேடி அலைந்தேன். சஹாபாக்கள் இறந்து கிடந்த இடத்தில் சஅத் அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்தார், கடைசி நேரங்களை எண்ணிக்கொண்டிருந்தார். 70 காயங்கள் அவருடைய முன் உடம்பிலே இருந்தது. அவரிடத்தில் நான் சொன்னேன், யா சஅத், உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சலாமை சொன்னார்கள், உன்னுடைய நிலைமையை கேட்டு வர சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் சலாமை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் சொல்லுங்கள். எந்த நேரம்? எந்த நேரம்? மரணிக்க போகின்ற நேரம். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியும் எடுத்து சொல்லுங்கள். என்னுடைய தோழர்களாகிய அன்சாரிகளுக்கு என் செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பாதுகாப்பதை விட்டுவிட்டால் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது என்ற செய்தியும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று கூறினார். அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்தது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உடம்புகளை ஒன்று சேர்க்க சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களுடைய உடம்புகளையும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்த்ததற்கு பிறகு சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோருக்கும் நான் பொறுப்பாளி. ஆனா ஷஹீதுன் அலா ஹவுலா, இவர்கள் எல்லோருக்கும் நான் பொறுப்பாளி யா அல்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இவர்கள் எல்லோரும் நாளை மறுமையிலே இதே இரத்த துளிகளோடு இரத்தங்கள் வடிந்தவர்களாக மறுமையில் எழுந்து வருவார்கள். அந்த நிறமோ சிகப்பாகத்தான் இருக்கும், அந்த நறுமணமோ கஸ்தூரியின் நறுமணத்தை போன்றிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை காயம்பட்டவர்களை மதீனாவிற்கு எடுத்து செல்லும்படியும் உயிரிழந்தவர்களை உஹதுடைய களத்திலேயே அடக்கம் செய்யும்படியும் யார் குர்ஆனை அதிகமாக கற்றிருந்தார்களோ அவர்களை முதலாவது அடக்கம் செய்யும்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய உடம்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிபை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அது போன்று ரசூலுல்லாஹ் அழுததை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது. அப்படி தேம்பி தேம்பி அழுதார்கள். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிபை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடம்பை பார்த்தவுடன் சொன்னார்கள், சஃபியா என் சாட்சி. சஃபியா ஹம்ஸா அவர்களுடைய சகோதரர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் ஹம்ஸாவை பார்க்க வந்தால் அனுமதி கொடுக்காதீர்கள். அவர்களால் இந்த உடம்பை பார்க்க முடியாது, தாங்க முடியாது அவர்களால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஃபியா அவர்கள் செய்தி அனுப்பினார்கள், நான் ஹம்ஸாவை பார்த்தே தீர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நான் பொறுமையை கடைபிடிப்பேன், நான் பார்த்தாக வேண்டும். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், அந்த உடம்பை பார்த்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் கஃனிட்டு ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிபை அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் அவர்களுடைய பால்குடி சகோதரரோடு கஃனுடைய துணியை இட்டு அடக்கம் செய்கிறார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஹந்தலா மிகச்சிறந்த வீரர், அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அவருடைய தலையின் முடியிலிருந்து தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருப்பதை. ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இது என்ன நிலைமை, இது என்ன நிலைமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹந்தலாவை நான் பார்க்கிறேன், மலக்குகள் மேகத்தின் நீரால் ஹந்தலாவை குளிப்பாட்டி கொண்டிருப்பதை. அவருடைய மனைவியிடத்திலே சென்று கேளுங்கள், ஹந்தலா எந்த நிலைமையில் போருக்கு வந்தார் என்று. மனைவியிடத்திலே சென்று கேட்கிறார்கள். மனைவி சொன்னார்கள், ஹந்தலா ஜுனூபுடைய காலத்தில் இந்த போரில் கலந்து கொண்டார். மனைவியோடு சேர்ந்து விட்டு திருமணமாகி அந்த முதல் இரவில் மனைவியோடு சேர்ந்து விட்டு ஜிஹாதுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் ஆயுதங்களை ஏந்தி போருக்கு வந்தார். ஹந்தலா மலக்குகளால் குளிப்பாட்டப்படுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் காலத்தில் சொல்கிறார்கள், நோன்பாளியாக இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்படுகிறது. வகை வகையான இஃப்தாருடைய உணவை பார்த்தவுடன் சொன்னார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழ ஆரம்பித்து சொன்னார், எங்களோடு முஸ்அப் வாழ்ந்தார்,
எங்களோடு முஸ்அப் வாழ்ந்தார். உஹதுடைய களத்தில் கொல்லப்பட்டார். மிகச்சிறந்த செல்வந்தர். மக்காவுடைய வீதிகளில் நறுமணம் இட்டால், அவர் சென்றால் மாலை வரை அந்த நறுமணம் அடையாளம் காட்டும் யார் சென்றது என்று. முஸ்அப் அவ்வளவு பெரிய செல்வந்தர். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் இழந்து அல்லாஹ்வுடைய தூதருக்காகவே வாழ்ந்தவர் முஸ்அப் இப்னு உமைர். ஒரே ஒரு ஆடைதான் அவர் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டதிலிருந்து அவர் ஜனாசாவாக மாற்றப்படும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை முஸ்அபை பார்த்து அழுது இருக்கிறார்கள் அந்த நிலைமைக்காக. அந்த முஸ்அப் இப்னு உமைர் உஹதுடைய களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. கஃபனுடைய துணியை கொண்டு அவருடைய ஜனாசாவை மூடினோம். காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. ஒரு கஃபனுக்கு கூட வழி இல்லாமல் முஸ்அப் இப்னு உமைர் அந்த ஜனாசாவாக கிடந்தார். இருந்த இலைத்தலைகளை கொண்டு மீதி உடம்பை மறைத்து முஸ்அபை நாங்கள் அடக்கம் செய்தோம். ஆனால் இவர்களுடைய மரணத்திற்கு பிறகெல்லாம் இந்த துன்யா எங்களுக்கு விரித்து வைக்கப்பட்டு விட்டது. நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் இந்த துன்யாவுடைய இந்த செல்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நான் பயப்படுகிறேன். நாங்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே முற்படுத்தி விட்டானோ என்று. அல்லாஹு அக்பர். என்ன ஈமானுடைய வார்த்தை பாருங்கள். நாங்கள் இந்த உலகத்திலே செல்வத்தோடு வசதியோடு நிம்மதியோடு வாழ்வதை நான் பயப்படுகிறேன். இந்த பூமியில் நாங்கள் செய்த நன்மைக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கூலியை கொடுத்து முடித்து விட்டானோ என்று எனக்கு இந்த இஃப்தாருடைய உணவு வேண்டாம் என்று கூறி ஒதுங்கி செல்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய களத்தில் இறந்த அத்துணை சஹாபாக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். ஒரு நீண்ட பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஓதி அவர்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி காயம்பட்ட ஜனாசாக்களோடு காயம்பட்டு கிடந்த சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். உஹதுடைய களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன? அதுதான் இந்த நேரத்தில் நமக்கு தேவை. இந்த வரலாறு நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? முதல் பாடம், சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வை நமக்கு ஒரு பாடம். சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள், இந்த போர் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸப்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. சஹாபாக்கள் சிலர் கேட்டார்கள், போர் முடிந்ததற்கு பிறகு பத்ருடைய களத்தில் உஹதுடைய களத்தில் நாம் அடைந்த சோதனையை விட 2 மடங்கு சோதனையை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். ஆனால் இந்த போர்க்களத்தில் தோல்வி எப்படி வந்தது? அன்னா ஹாதா, இது எங்கிருந்து வந்தது? ஏன் காயிதுல் மைதான், அந்த போரின் படை தளபதி யார்? யார் போரை வழிநடத்தியது? ரசூலுல்லாஹ். பின்னால் இருந்தவர்கள் யார்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ்வால் சாட்சி கொடுக்கப்பட்ட நபித்தோழர்கள். இப்படி ஒரு படை இருக்கும் பொழுது தோல்வி எப்படி வந்தது? முதல் தோல்வி எப்படி வந்தது? தோல்வி அல்லாஹ் பதில் கூறினான் அவர்களுக்கு, கொல் நபியே சொல்லுங்கள், அது உங்களால் வந்தது. உங்களுடைய நஃப்ஸால் வந்தது. எதை சொல்கிறது இது? இந்த முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சோதனைகளாக இருக்கலாம். அந்த சோதனை வரும் பொழுது அவன் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவத்தை நான் செய்கிறேன் என் வாழ்க்கையில் என்று. செல்வத்தில் சோதனை வருகிறதா? குடும்பத்தில் சோதனை வருகிறதா? வாழ்க்கையில் சோதனை வருகிறதா? நோயால் இழப்பால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சூழ்கிறதா? முஸ்லிம் சமூகம் வெற்றியை இழந்து தவிக்கிறதா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்று வெறும் வார்த்தையை கூறுவதை விட முதலில் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்ன பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடிய சோதனைகளை கொடுப்பதில்லை, அவனுடைய கரம் சம்பாதிக்கும் பாவத்தாலே தவிர. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். நிலத்திலும் கடல்களிலும் குழப்பங்கள் பரவும். ஏன்? அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். ஒரு நோய் வருது, பொருளாதாரத்தில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது,
அல்லது ஒரு வாகனத்தில் விபத்து ஏற்படுது. இப்படி பெரும் சோதனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தால் முதலில் அவர் தன்னை கேட்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏதாவது நான் மாறு செய்றேனா, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் ஏதாவது மாறு செய்றேனா, என் வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கா, தொழுகையை விடுறனா, இந்த வருஷம் ஜக்காத்தை கொடுத்தனா, வட்டியை விட்டு விலகி இருக்கிறனா, பொய் சொல்றனா, புறம் பேசுறனா என்ற பாவங்களைத்தான் அவன் முதலிலே என்ன வேண்டுமே தவிர என்ன சொல்லிடக்கூடாது, அல்லாஹ் நான் வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அந்த நாட்டத்தை எது கொண்டு வந்தது என்பதை அவன் முதலில் சிந்திக்க வேண்டும். ஏன் உஹதுடைய களத்துடைய ஒட்டுமொத்த இந்த சோதனைக்கும் காரணம் ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீறப்பட்டது தான். இரண்டாவது, இந்த சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு இந்த போர்க்களத்தில் சுப்ஹானல்லாஹ் வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. இது எந்த நேரத்தில் உஹதுடைய போர்க்களத்தை பொறுத்தவரை வரலாற்றின் அடிப்படையில் அதை தொகுப்பது கொஞ்சம் சிரமம்.